வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போறோம். காலிஃப்ளவர் ரைஸ். இதை நம்ம ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரைஸ் அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும். விருப்பப்பட்டா தயிர் பச்சடி அல்லது சிப்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன காலிஃப்ளவரை இந்த சைஸ் பீசஸா கட் பண்ணி கல் உப்பு சேர்த்து சூடான தண்ணியில 2 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட 1/4 மூடி லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா மட்டும் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிருங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம சேர்த்த மாவு மசாலா எல்லாமே எல்லா காலிஃப்ளவர்லையும் கோட்டாகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதை நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நம்ம மசாலால கலந்து வச்ச காலிஃப்ளவரை ஒவ்வொரு பீசஸா எடுத்து எண்ணெயில சேர்த்துடலாம். போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா பரட்டி விட்டுக்கலாம். நிதானமான தீயில வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்ப காலிஃப்ளவர் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌனா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ளதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை, லைட்டா வதக்கி விட்டுட்டு இதுல அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து பச்சை வாசனை போக 1 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பை இப்பவே சேர்த்துடலாம். அடுத்து இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், நல்ல சிம்ல வச்சு வதக்கிக்கங்க. அப்பதான் மசாலா தூள்லாம் எண்ணெயில கரிஞ்சு போகாம இருக்கும். இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். மூடி வச்சிருங்க. மூடி போட்டோம்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இதுல உதிரா வடிச்ச சாதம் 2 கப் சேர்க்கிறேன். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் நம்ம ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா தூள் சேர்க்கும் போது நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. நான் சேர்க்கல. மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமும் சூடு ஏறிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக டேபிள் சால்ட் தேவைப்பட்டால் தூவிக்கங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை லஞ்சாகவும் சாப்பிட்டுக்கலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடவும் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.